எக்ஸாம் முடிஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்ட உடனே அம்மா ஊருக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் பண்டிகை சாட்டிட்டாங்க அப்படின்னாவே பண்டிகை முடிகிற வரலையும் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தங்கக்கூடாது. இருந்தோம். ஆனால் ஒரே ஒரு வாரம் தானே பண்டிகை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளானை மாற்றி வச்சிட்டோம். சரி, ஊருக்கு தான் எங்கேயும் வெளியில் போக முடியல. வெளியிலையாவது குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலான்னா காலையிலேருந்து சாயங்காலம் 5-6 மணி வரையுமே வெயிலின் தாக்கம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வர முடியல. சரி, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஒரு 6 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்புனா போதும்னு ரெடி ஆகினோம். கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 6:30 மணி போல் ஆயிடுச்சு. குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு அப்படி ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு போயிருந்தேன். அந்த டைம்லாம் என்ன மாதிரி அம்மாங்க தான் சந்தைக்கு வருவாங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து குழந்தைங்களும் சேர்ந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். பார்த்து காய்கறிலாம் வாங்கிட்டு இருந்தேன். காய்கறி வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பீட்ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பீட்ரூட் தான் 30 ரூபா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எப்பயும் போல் கீரை காய்கறின்னு எல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டேன். வெயில் காலத்தில் எப்பயுமே தக்காளி ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது கிலோ வந்து 10 ரூபா 15 ரூபா இப்படி தான் விற்கும். ஆனால் திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ரேட்டு கிலோ 50 ரூபான்னு போகுதுங்க. உங்கள் ஊர்லாம் கிலோ தக்காளி எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குட்டிமாவும் அவங்க அப்பாவையும் பார்க்கில் விட்டுட்டு நானும் ஜெய்குட்டி மட்டும்தான் வந்து சந்தைக்கு வந்திருந்தோம். உள்ளே வந்து ஜாலியாக என்னென்ன காய்கறி வேணும்னு பார்த்து ஜெய்குட்டி தான் கொஞ்சம் செலெக்ஷன் பண்ணி அம்மா இது வாங்குங்க அது வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். ஜெய்குட்டி என் கூட வந்தானா அந்த வெயிட் தூக்குறது இதெல்லாமே ஜெய்குட்டியை பார்த்துக்குவான். அப்புறம் குட்டிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு உளுந்துருச்சு. அதனாலே மேக்ஸிமம் வீடியோக்கு வரமாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஒரு சில பேர் ஏன்னா பாய் கட்டிங் மாதிரி பாப்பாவுக்கு பண்ணி விட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி மொட்டை அடிச்சிருந்தோம்ல, அதனால் இப்போ தான் கொஞ்சம் முடி வளர்ந்துட்டு இருக்குது. காய்கறிலாம் வாங்கிட்டு அப்படியே பார்க்குக்கு நெட்டாக போயிட்டோம். அங்கே குட்டிமா ஜெய்குட்டிலாம் விளையாட வச்சுட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டோம். அதெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. நைட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியல. அந்த அளவுக்கு புழுக்கும் தாங்கலை. நீங்களாம் அந்த வெயிலுக்கு எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். டிப்ஸ் இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள். நானும் ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். வெயில் தாங்க முடியலை.